எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜெனிஃபர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, என்னோட லைஃப் ஹிஸ்ட்ரி பத்தி பார்க்க போறோம். எப்படி பிறந்ததிலிருந்து எவ்வளோ டிஃபிகல்ட்டீஸ் இருந்தாலும், எப்படி நான் ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு சின்ன பொண்ணா வெளியில சொசைட்டி பார்க்கும்போது எவ்வளோ ஹர்டல்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் எப்படி நான் லாயர் ஆனேன் அண்ட் மெஜிஷியன் ஆகினேன். அதிலிருந்து நான் எப்படி ஆக்ட்ரஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் சர்ச் பார்க் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் ப்ரெசன்டேஷன் கான்வென்ட்டில். ஸோ ஐ ஹேட் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ஸ்டடிங் போத் சேக்ராட்லேயும் படித்தேன், சென்ட் ஆஸ்லியாஸ்லேயும் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு தமிழ் அண்ட் மேக்ஸ் சப்ஜெக்ட் கொஞ்சம் டஃப்பான ஒரு சப்ஜெக்ட். எனக்கு தமிழ் அவ்வளோ வந்ததில்லை. அண்ட் அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ பாஸ் ஆகி ஹோல் ஸ்கூல் தமிழில் ஃபெயில் ஆகிடுவேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் நான் 60% அதில் எடுத்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சின்ன வயசுலேருந்து. எப்படின்னா அப்துல் கலாம் சார் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷன். ஸோ ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் மூணில் போயிட்டு ரிசர்ச் பண்ணணும், ஸ்டார்ஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்காக நிறைய எஃபர்ட்டும் போட்டோம், என்னோடய ஃபேமிலியும் போட்டாங்க. ஸோ நான் 11th and 12th பியூர் சயின்ஸ் தான் குரூப் எடுத்திருந்தேன். நான் எனக்கு மேக்ஸ் வராதனால ஒரு பியூர் சயின்ஸ் எடுத்து மேபி அப்ராடில் போய் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. அண்ட் அப்படியே முடிச்சுட்டு 11th and 12th நல்லபடியாக முடித்தேன். நல்ல மார்க்லேயும் எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னோட டேர்னிங் பாயிண்ட் எங்கே வந்ததுன்னா, COVID-19 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருந்தது என் லைஃப்பில். எல்லாருக்குமே அது ஒரு மைனஸாக இருந்தது, பட் எனக்கு அது ப்ளஸ்ஸாகவும் இருந்தது. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் சின்ன வயசுலேருந்தே என்னோடய வெயிட் காரணமாக, என்னோடய அப்பியரன்ஸ்க்காக நிறைய பேர் என்னை ஜட்ஜ் பண்ணது, கீழே தள்ளி விட்டது, அந்த மாதிரிலாம் இருந்தது. அந்த டைமில் நான் யூட்டிலைஸ் பண்ணி என்னோடய ஒர்க் அவுட், என்னோடய ஃபிட்னஸ் எல்லாத்தையுமே என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஃபுல்லாக மாற்றினேன். ஆனால் மெயின் சோர்ஸ் என்னதுன்னா, நான் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆக முடியலன்னு ஒரு சின்ன வருத்தம். அதனால அப்பா என்னதான் மருத்துவர் படிச்சிருந்தாலும் அட்வொகேட்டும் படிச்சிருந்தாங்க. அதனால நம்ம மேபி ஜட்ஜ் படிக்கலாமே, ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருந்தது. ஸோ அந்த டைமில் இந்தியாவில் எங்கேயுமே அப்ளிகேஷன் போடலைன்னா, வெறும் எப்படி சொல்ல அப்ராடில் போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தது. அங்கே அப்ளிகேஷன் போட்டதுனால எங்கேயுமே படிக்க முடியலேன்னு சொல்லிட்டு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ்ஸும் நிறைய பேருக்கு இருந்தது. அந்த டைமில் ஃபேமிலி சுச்சுவேஷன்லேயே எதுவுமே பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் சயின்டிஸ்டோட கனவு ட்ராப் அவுட் ஆகணும் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் சென்னையில் ப்ரைவேட் லா காலேஜில் எனக்கு சீட் கிடச்சிது. இப்போ நான் ஃபைனல் இயர் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஸோ அப்படியே என்னோடய லைஃப் அப்படியே ட்ராவல் ஆகி போயிட்டுருக்கு. அந்த என்னோடய ஆம்பிஷன் இல்லைனாலும் பட் பரவாயில்ல, எனக்குன்னு ஏதோ ஒரு பாதை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஃபைனல் இயர் நல்லபடியாக முடிக்க போகிறேன்னா, ஸோ லைஃப்பில் எனக்கு அது கிடைக்கலன்னு ஒரு வருத்தம் இருந்தாலும் பட் பரவாயில்ல, நம்மளுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம தேங்க்யூ சொல்லிட்டு நம்ம ஜேர்னி போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் லைஃப் இதுதான். ஸோ நான் ஏன் ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னா, அப்துல் கலாம் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்துல் கலாம் சார் ஒன் ஆஃப் இன்ஸ்பிரேஷன். அவரோட இன்ஸ்பிரேஷன் என்னதுன்னா, நான் வரவெல்ல படித்தது அவரோட டிரைவர் ஒருத்தர் இருந்தார். அவர் ஹைதராபாத்தில் ப்ரொஃபஸராக இருக்கும் போது ஒரு டிரைவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ இவர் டெய்லி நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாராம். அந்த டிரைவர் புக்ஸ் படிச்சுக்கிட்டே இருப்பாராம், நிறைய நியூஸ் பேப்பர் படிப்பாராம். ஏன்னு இவர் ஒரு நாள் க்யூரியாசிட்டியில் போய் கேட்கும் போது அவர் இல்லை, எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஆர்வம் இருக்குது, நீங்கள் எது வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா, நான் 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். இவர் கேட்டிருக்காரு, மேலே படிக்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னு. அவர் நான் படிக்க ரொம்ப ஆசைப்படுறேன் ஐயான்னு சொல்லியிருக்காரு போல். ஸோ இவர் 11th and 12th படிக்க வச்சுருக்காரு. மேலே பிஏ முடிச்சிருக்காரு, அப்புறம் MBA, அப்புறம் இப்போ PhD முடிச்சுட்டு வேலூர் ஏதோ ஒரு கல்லூரியில் ப்ரொஃபஸராக இருக்கார். கை கொடுத்து உதவணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட இருந்து அந்த இன்ஸ்பிரேஷன் இன்னும் நிறைய இருக்குது, பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் சின்ன வயசுலேருந்து எனக்கு இந்த ஸ்டார்ஸ், மூன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே போய் இருக்கணும், அங்கே போய் வாழணும் கூடலாம் நான் சின்ன வயசில் கற்பனை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இது பண்ணணும்னு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு ஒரு ஆசை. அங்கே போயிட்டு ரிசர்ச் பண்ணணும், ஏதாவது ஒரு லேடியாக ஏதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சின்ன வயசுலேருந்து இது ஆசைப்பட்டேன். பட் என்னோடய கனவு அப்படியே மாறிடுச்சு. அப்படியே 10th 11th and 12th மாறும் போது 12th வரைக்கும் நான் அப்படி தான் நினச்சிட்டு
நினச்சிட்டு இருந்தேன் நம்ம அங்கே போவோம், வெளிநாட்டில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே நாசாக்குள்ளே அப்படியெல்லாம் போவோன்னு. ஆனால் அது அப்படியே ஒரு டைரெக்ஷன் மாற்றி என்னை வந்து நான் சயின்ஸ் குரூப் எடுத்துகிட்டு ஏன் லா வந்தேன்னு எனக்கே தெரியல. நிறைய பேர் சிரித்தாங்க அது. ஆனாலும் எனக்கு ஏதோ அந்தோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருந்தது, ப்ளஸ் இந்த லாவோட எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கே வந்து ஒரு மாதிரி லைக் ஓகே பரவாயில்லடா நம்ம நிறைய கற்றுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. சின்ன வயசுலேருந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுக்கணும், அதை போய் பார்க்கணும் ஒரு கை அப்படின்னு ஒரு ஆசை. அதனால் வந்து நான் பாஸ்கெட் பாலில் சேர்ந்தேன். நான் பாஸ்கெட் பாலில் சேர்ந்து அதில் வந்து இப்போது ஸ்டேட் ரன்னர் அப்பாக நான் வந்து என்னோடய ஸ்கூல் லெவலில் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் காலேஜில் வந்து என்னால் 3 years தான் போக முடிஞ்சு. அதுக்கப்புறம் எனக்கு செட் ஆஃப் அந்த சர்க்கிள் கிடைக்கல. ஸோ பட் இருந்தாலும் எனக்கு அது ஆசை. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பாஸ்கெட்பால் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பியானோ படித்தேன். நான் ட்ரினிட்டி லண்டன் ஆஃப் காலேஜில் வந்து பியானோ வந்து தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் ரெண்டுமே வந்து 3 grades முடிச்சிருக்கேன் நான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டான்ஸ் கற்றுக்கிட்டேன். நான் ட்ராயிங் கற்றுக்கிட்டேன். நான் ட்ராயிங் போயிருந்தேன். அதுக்கப்புறம் அபாக்கஸில் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். ஹிந்தி படிச்சிருந்தேன், அப்புறம் ஃப்ரெஞ்ச் படிச்சிருந்தேன். இந்த மாதிரி நிறைய பார்க்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் யாருக்குமே குறைஞ்சவங்க கிடையாது. ஸோ எல்லாரும் ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட் நம்ம லைஃப்பில் இருக்கணும், லைக் எல்லாருமே உயர்ந்த மனிதர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதனால நான் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக நானே எடுத்துக்கிட்டு நிறைய பேரை பார்த்து கற்றுக்கிட்டேன். நான் ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷரும் எனக்கு கிடச்சிருந்து. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ணுறதுனால நிறைய செட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன், டான்ஸா, சிங்கிங்கா, லைக் எப்படி போகிறது, டாக்டர் ஃபீல்டா, இல்லை எப்படி சொல்கிறது, ஏதோ நிறைய ஃபீல்ட்ஸில் அப்படியே வந்து கற்றுக்கிட்டேன் நான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸ் வந்து என்னை எது வந்து இன்னும் ஒரு ஹை லெவலுக்கு கொண்டு போச்சுன்னா, நான் மேஜிக் வந்து மெஜிஷியன். ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த மெஜிஷியன் ஃபீல்டில் நான் கற்றுக்கிட்டேன். ஏன்னா மேஜிக் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து நம்மளை கண் சிமிட்டுற நேரத்தில் வந்து ஒரு மேஜிக் பண்ணுறது, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி மக்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேர்ஸ் அ கோட் பை எங்கள் அப்பா அம்மா சொல்லி நான் கேள்விப்பட்ட ஒரு கோட் என்னென்னா, தேர் ஆர் பீப்புள் டு மேக் யூ க்ரை, தேர் இஸ் நோ ஒன் டு மேக் யூ லாஃப். ஸோ நம்ம சிரிக்கணும்னா நம்ம தான் வந்து நம்மளே கிச்சு மூட்டிக்கிட்டா தான் சிரிக்க முடியும். ஸோ அதுக்காக வந்து எப்படி சொல்லணும்னா, இந்த இடத்துல ஒரு சின்ன பொண்ணாக வந்து ஒரு ஸ்டேஜில் நின்று பெர்ஃபார்ம் பண்ணும்போது, லேடி மெஜிஷியனாக பெர்ஃபார்ம் பண்ணும்போது, அப்போது நம்மளுக்கு வந்து நிறைய எப்படி சொல்கிறதுனா ஆடியன்ஸை என்டர்டெயின் பண்ண முடியும் அண்ட் அவங்கள சிரிக்க வைக்க முடியும். அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து வெளியில் வர வைக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் மேஜிக் ஃபீல்டில் வந்தேன். மேஜிக் வந்து எனக்கு ஃபஸ்ட் சின்ன வயசுலேருந்து எப்படி ஆர்வம் வந்ததுன்னா, அப்பாவும் சின்ன வயசில் கற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் அவரால் மேலும் வளர முடியல. ஏன்னா அந்த காலத்தில் வந்து யாரும் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லை. இப்பயும் அவ்வளோ பேர் யாரும் சொல்லிக் கொடுக்க ஆட்களே இல்லை. பட் நான் அவர் பண்ணணும்னு ஆசைப்பட்டது, நான் வந்து அதை அப்படியே கற்றுக்கிட்டேன். ஒரு ஸ்கூலில் வந்து என்னோடய ஸ்கூலில் வந்து ஒரு ஃபாதர் வந்து ப்ரீஸ்ட் வந்து பண்ணாங்க. இந்த மேஜிக் வந்து எங்கள் முன்னாடி பண்ணி காமிச்சாங்க. அப்போ வந்து ஒரு நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் போய் சொல்லி அது அப்படியே டெவலப் ஆச்சு. மேலும் நிறைய இடத்துல மேஜிக் ஷோ பண்ணுறேன். கல்யாணத்தில் பண்ணியிருக்கேன், பெரிய கெஸ்ட் இதில் பண்ணியிருக்கேன், ஸ்கூல் ப்ரோக்ராம்ஸ், காலேஜஸ், சர்ச்சஸ்லலாம் வந்து மேஜிக் ஷோ பண்ண ஆரம்பித்தேன் நான். அண்ட் நிறைய பேர் வந்து நிறைய அப்ரிசியேஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் மட்டும் இல்லை, நிறைய பாசிட்டிவ் வந்திருக்கு எனக்கு. இது வரைக்கும் யாருமே எனக்கு குறை சொன்னதே இல்லை அந்த இடத்துல. ஏன்னா வந்து மக்கள் வந்து அந்த ஒரு சின்ன நொடியில் வந்து அவங்கள மறந்து அவங்கள சிரிக்க வைக்க முடிஞ்சது என்னால். ஸோ அதனால் வந்து இதை மேலும் நான் கொண்டு போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வந்தது. இந்த மேஜிக் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து நிறையா டெலிவிஷன்ஸ்லேருந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது, யூடியூப் சேனல்லேருந்து வர ஆரம்பிச்சது. அதை அப்படி மேலும் கொண்டு போக ஆரம்பித்தேன். அண்ட் இப்போ வரைக்கும் அதை நான் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கேன் நான். அண்ட் இட் டேக்ஸ் மீ அ லாட் ஆஃப் வே இன் மை லைஃப். லைக் நல்லா அழகாக கொண்டு போயிட்டுருக்கு என்னோடய வாழ்க்கையில். இதில் என்ன ஒரே ஒரு குறைனா, நிறைய பேர் வந்து நிறைய பெண்களும் சரி ஆசைப்படுதுன்னா, நிறைய பெண்களும் இந்த துறைக்கு வரணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா இந்த துறை வந்து எப்படி சொல்லணும்னா, லிமிட்டெட் பீப்புள் தான் இருக்காங்க இந்த துறையில். அதுவும் பெண்கள் எஸ்பெஷலி ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்காங்க. ஸோ மேலும் இதில் வரணும் அப்படின்னு என்னோட சின்ன ஆசை. ஏன்னா மேஜிக்கும் வந்து ஒரு சிறந்த ஒரு நல்ல தொழில் தான் எனக்கு தெரிஞ்சு. அது காசுக்காக வேணாம், இல்லைனா ஒரு மக்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபீல்டுக்குள்ளே நிறைய பேர் வரணும். நிறைய பேர் முகம் தெரியாத மக்கள் நிறைய பேர் இந்த ஃபீல்டில் இருக்காங்க, என்னமோ அவங்களாம் மேலே வரணும்னு ஆசைப்படுறேன் நான். இதில் வந்து நடுவில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னதுன்னா,
அப்துல் கலாம் வேர்ல்ட் ஆஃப் புக் ரெக்கார்ட்ஸில் வந்து இந்த வருஷம் 2024 அப்போது ஐ ஹவ் டன் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்துல் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ணியிருக்கோம். நான் மட்டும் பண்ணலை, என் கூட வந்து சேர்த்து 61 பேர் பண்ணியிருக்காங்க. 61 பேரில் வந்து 58 மெம்பர்ஸ் வந்து மேல் பார்ட்டிசிபென்ட்ஸ். அதில் 2 பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதில் நான் வந்து டு பி ப்ரிவிலேஜ் ஆஃப் சேயிங் சின்ன பொண்ணு, அதுவும் வந்து ஒரு யங் லேடி மெஜிஷியன் நான் மட்டும் தான் அதில் இருந்தேன். ஸோ நாங்கள் 61 பேர் சேர்ந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து நாங்கள் மேஜிக் பண்ணி நாங்கள் வந்து அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பண்ணியிருக்கோம். என்னோடய லைஃப்பில் வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்னால் அப்துல் கலாம் சாரை பார்க்க முடியல அண்ட் அவரோட இன்ஸ்பிரேஷனால் எடுத்துக்க முடியலனாலும் இந்த செட் ஆஃப் ஃப்ரேஸ் ஆஃப் லைஃப்பில் வந்து நான் மாற்றி யோசிச்சதுனால என்னால் வந்து இப்போது அவரோட டைட்டில்லே வந்து எனக்கு வந்து ஒரு ப்ரிவிலேஜ் என்னென்னா ஐ காட் அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் வந்து என்னோட பேர் வந்திருக்கு. ஸோ இதனோட மேஜிக் வந்து என்னோட ஃபீல் வந்து இந்த மாதிரி அழகாக வந்து கொண்டு போயிருக்கு என்னோடய லைஃப்பில். மேஜிக் வந்து சாதாரணமாக எல்லாருமாலையும் பண்ணிட முடியும். ஆனால் வந்து யூ நீட் லாட் ஆஃப் ட்ரைனிங் ஃபார் இட் அண்ட் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வர அடிபட்டு தான் வந்து நம்மளால் பண்ண முடியும். ஒரு ஸ்டேஜில் பண்ணும்போது பெரிய ப்ராப்ஸ் வச்சு பண்ணும்போது அப்போ வந்து கீழே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, நிறைய தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாத இருப்பாங்க. எப்படி ஒவ்வொருத்தர் வந்து அதை எப்படி பார்ப்பாங்க, நம்மளுக்கு கிண்டல் பண்ணிடுவாங்களா, என்ன நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒரு பயத்தோடயே வந்து அந்த முகம் தெரியாமல் அந்த சிரிப்பு முகத்தோடய அப்படியே நம்ம பெர்ஃபார்ம் பண்ணது வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் அது இருந்தது எனக்கு ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது. அப்போ அதை எடுத்து லைக் ஒரு ஓப்பன் பண்ணும் போது ஒரு ஃப்ளார்ஸ் வர வைக்கிறது, இல்லை ஒரு கையிலேருந்து மறைய வச்சு ஒரு துணி வர வைக்கும் போது நம்ம கீழேருந்து யாராவது கமெண்ட் பண்ணிடுவாங்களா, அந்த நேரத்தில் நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த முகத்தில் தானே எல்லாருமே பார்க்குறாங்க, வெளி தோற்றத்தோட மட்டும் தானே எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் நம்ம என்ன ரியாக்ட் பண்ணி நம்ம முகம் மாறிடுச்சுன்னா யார் என்ன எடுத்துப்பாங்க, அது நல்லா வருமா, அது வெளில நல்லா எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு ஒரு ஃபீல் பயத்தோடையே வந்து அதனால பண்ண ஆரம்பிச்சும் போது பட் என் நினச்சி பார்க்க விதத்தோட நல்லாவே என்னோடய ஃபஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அழகாக முடிச்சிருந்தான்னு. நிறைய பேர் வந்து நெகட்டிவ் எனக்கு வரவே இல்லை, சொல்ல போனால் நான் பயத்தோடு பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எல்லாருமே என்னென்னா சூப்பராக பண்ணேன், எப்படி கற்றுக்கிட்டேன், நல்லா இருந்தது, அது பண்ணும்போது நல்லா இருந்தது, அந்த சிரிப்பு நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்னோடய டீச்சர்ஸ், என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ், என்னோடய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே வந்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த நேரத்தில் எனக்கு தோணுன விஷயம் அதான், எனக்கு பயம் விட்டுட்டு நம்ம பாசிட்டிவ் வரும்னு மட்டும் எதிர்பார்க்க வேண்டாம், அது தானாகவே நம்மளுக்கு வரும், அதை நம்ம பாட்டு போயிட்டே இருக்க வேண்டாம் நம்மளோட வழியில், அந்த நேரத்தில் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அடுத்தடுத்து மேலும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரதை ஐ யூஸ் டு கிராப் இட். லைக் நம்மளால் நம்ம தான் அது பிடுங்கி எடுத்துக்கணும், யாருமே நம்மளுக்கு தரப்போகிறது இல்லை. ஸோ நம்ம வந்து போக ஆரம்பிச்சது அப்படியே. அதுக்கப்புறம் மேலும் ஏன்னா ஸ்கூல்ஸில் காலேஜஸில் பெரிய ரிசப்ஷன்ஸில் கூட பண்ணியிருக்கேன் நான். அந்த இடத்துல போகும்போது அப்போது ரிசப்ஷன்ஸ்லாம் பண்ணும்போது அப்போ தான் ஒரு குழந்தை ஓடும், அந்த இடத்துல வந்து அப்போ தான் வந்து பிரைட் வருவாங்க, அந்த நேரத்தில் அப்போ தான் கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் நிறையா ஹர்டல்ஸ் இருக்கும். அந்த நேரத்தில் என்னடா அவங்க நடந்து தானே போகிறாங்கன்னா நம்ம ப்ராப்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுமா. எஸ்பெஷலி மீடியாவில் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டஃப்பான ஒரு ஜாப் தான். ஏன்னா கேமராக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராப்ஸ் வச்சு பண்ணும்போது அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அது எப்படி வெளில டெலிகாஸ்ட் ஆகும், அந்த ஒரு ஹர்டல்ஸும் இருந்தது. ஏன்னா எடிட் பண்ணிவிடுவாங்களா இல்லை எப்படி இருக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய டிஃபிகல்ட்டிஸோடு தான் நான் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் போக போக நிறைய கற்றுக்கிட்டேன். நான் டெய்லியும் கற்றுக்க ஆரம்பித்தேன். நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே ஒவ்வொன்று போக நிறைய கற்றுக்கிட்டேன். லைக் இப்படிலாம் மாற்றி பண்ணலாம், இப்படி சிரிக்க வைக்கலாம் அவங்கள, சரி அவங்க இந்த கன்சிமெண்ட்ரி நேரத்தில் இப்படி ஒரு மேஜிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய கற்றுக்கிட்டேன் நான். அண்ட் அதுலேருந்து மீடியா வாய்ப்புகள் நிறையவே எனக்கு வந்தது அண்ட் நிறைய பண்ணியிருக்கேன். அண்ட் அதுலேயும் ஹர்டல்ஸ் எனக்கு இருந்தது. ஏன்னா ஒரு கெஸ்ட்டை வந்து ஒரு கேமராக்கு முன்னாடி ஒரு பெரிய செலிப்ரிட்டி உட்காந்துருக்கும் போது அவங்கக்கிட்ட நம்ம எப்படி பண்ணுறது, நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல, நம்ம வந்து ஒரு சாதாரண மனிதர்கள் வந்து அவங்கக்கிட்ட பண்ணும் போது ஒரு பயத்தோடு இருக்கும், அவங்களுக்கு கரெக்டாக அந்த நம்ம சொதப்பிடக்கூடாது, அந்த மேஜிக்கு கேமராவில் தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிலாம் இருந்து. பட் நிறைய கற்றுக்கிட்டேன் அண்டு நிறைய மாற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். நான் அதில் இப்படியெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணக்கூடாது. மேஜிக் மட்டும் இல்லை, லைஃப்பும் நிறைய சொல்லி கொடுத்தது. எப்படின்னா இந்த பாதையில் போனால் தப்பு தான், ஸோ இப்படி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மேஜிக்கில் வந்து எனக்கு ஆல் இண்டியா ரேடியோவில் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு ஃபஸ்ட் டைம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் பண்ணுறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கிடைச்சது கிடையாது. ஸோ நான் வந்து ஸ்கூல் படிக்கும் போது
மேபி ஒரு 5 to 6 years பேக் வந்து அப்போது எனக்கு வந்து உமன்ஸ் டே அப்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க ஆல் இண்டியா ரேடியோலேருந்து. அப்புறம் பெரிய பெரிய சேனல் ஜேஆர் டிவியில் நான் வந்து பண்ண ஆரம்பித்தேன். நான் மேஜிக் ஷோ எனக்கு வெல்கமிங் இருந்தது. ஐ யூஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி இன் அ வெரி குட் வே அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எனக்கு இந்த இடத்துல யார் இன்ஸ்பிரேஷனாக இருந்தாங்கன்னா மதர் தெரேசா. ஏன்னா மதர் தெரேசாவோட கோட் ஒன் ஆஃப் த லைன் வந்து என்னதுன்னா, கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்மால் திங்ஸ். ஸோ சின்ன விஷயம் தானே, நம்ம பாட்டு லெத்தாஜிக்காக போயிடுவோம். நம்ம அப்படி இருக்காமல் நம்ம சின்ன விஷயத்துக்கும் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு நான் கற்றுட்டேன். ஸோ மதர் தெரேசா வந்து இந்த இடத்துல என்ன சொல்ல விரும்புகிறாங்க, இம்பார்ட்டன்ஸ் டு ஸ்மால் திங்ஸ். மேஜிக் கலையை வந்து என்ன ஒரு சின்ன விஷயம்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து நிறைய எப்படி சொல்ல ப்ளஸ் மைனஸும் இருக்கும். பட் நம்ம மைனஸ் இல்லாமல் ப்ளஸ் நிறையாவே இதில் இருக்குது. அந்த ப்ளஸ் மட்டுமே பார்த்தா நிறைய நம்மளுக்கும் பெனிஃபிட் அண்ட் மற்றவங்களுக்கும் அது பெனிஃபிட் தான். சிரிக்க வைக்கிறது இந்த கலைத்துறை இந்த மேஜிக் கலைத்துறை வந்து மேலும் மேலும் நிறைய பேர் வரணும். அண்ட் நானும் இதில் சிறப்பாக பண்ணிகிட்ருக்கேன். மேஜிக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது அப்போ தான் கீழே இருந்து உனக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்லாம் ஒரு பாயிண்ட் அவுட் வரும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்த அப்புறமேக்கு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே இருக்க சொசைட்டி எப்படின்னா, நம்ம அப்ரிஷியேட் பண்ணாமல் அதில் இருக்க நெகட்டிவ் வந்து சொல்லுவாங்க. உனக்கு இது தேவையா, லைக் நீயே இதெல்லாம் பண்ணணும், உனக்கு ஸ்டேஜில் வரணும்னு என்ன உனக்கு ஆசையா, உனக்கு என்ன பேர் வரணுமா, உனக்கு புகழ் வரணுமா, அப்படிலாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. பட் இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்ல நெகட்டிவ் கமெண்ட்ஸோட வருவாங்க. ஆனால் அதை நெகட்டிவாக நான் எடுத்துக்கல, அதை நான் வந்து பாசிட்டிவாக சொல்ல மாட்டேன். அது எப்படின்னா, அது வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு ட்ராக் கொண்டு போகுதுன்னு நினைப்பேன்னா, அந்த நெகட்டிவும் நம்ம ஓவர் கம் வரணும் அப்படின்னு வந்து எனக்கு ஒரு அதில் நம்ம கீழே போய் டவுன் த்ரோ ஆகக்கூடாது, நம்ம கீழே நம்ம விழுந்துடக்கூடாது. அது கேட்டு அது நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்டிங்காக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து நல்ல விதமாக சொல்லிட்டா நம்மளுக்கு லைஃப் சுவாரஸ்யமாக இருக்காதுல்ல. ஸோ நெகட்டிவும் சொன்னாதான் நம்ம அதுலேருந்து எடுத்து நம்ம மாற்றி யோசிச்சு அதுலேருந்து நம்ம வேற எப்படி சொல்றது வேற பாயிண்ட்ஸ் ஆட் அவுட் பண்ணி, இப்போ உனக்கு இதெல்லாம் தேவையான்னு யாரா ஒருத்தவங்க கேட்கும் போது நான் வந்து ஆமா எனக்கு அது தேவைன்னு நம்ம வந்து நக்கலா சொல்லாம அது நம்மக்குள்ள எடுத்து ஆமா எனக்கு தேவை. மேலும் ஏன் தேவைன்னா, நான் இன்னொருத்தவங்களை சிரிக்க வைக்கிறேன், இன்னொருத்தவங்களை மாத்த வைக்கிறேன், என்னைய நானே வந்து பூஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு லைன் ஆட் பண்ணிட்டு நான் பாட்டு போயிட்டு இருப்பேன். ஸோ திஸ் இஸ் ஹவு ஐ ஓவர் கம். அதுலேருந்து வெளில வர ஆரம்பிச்சேன். கோவிட் டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல தான் அந்த டைம்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம். ஃபைனான்சியலா சரி, சாப்பிட முடியாம, சில பேருக்கு தங்குற இடம் இல்லாம, எவ்வளோ கைண்ட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் இருந்தது அந்த கோவிட் டைம்ல. எல்லாரும் லைஃப் மாத்தி போட்டுடுச்சு எல்லாமே. பட் ஒரு சில பேருக்கு மேல வளர்ந்து வந்திருந்தாங்க. அதுல இருந்து அந்த டைம்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு ஆல் இண்டியா ரேடியோல இருந்து ஒரு நண்பர் வந்து எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. முன்னாடி அது வந்து கோவிட் முன்னாடி ஒரு பல வருஷம் முன்னாடியே அவர் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி உங்களால கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல என்னோட டைம் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படின்னா, ஒரு 50 பசங்களுக்கு மேல வந்து குட்டி பசங்க தான், அவங்களோட ஃபேமிலிஸோட வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து எல்லாருமே படிச்சே ஆன்லைன் கிளாஸ்ல போர் அடிச்சாங்க. ஸோ நம்ம என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவரும் நானும் சேர்ந்து ஒரு ஐடியால வந்து ஆன்லைன் கிளாஸ்ல வந்து பசங்களுக்கும் அவங்க ஃபேமிலிஸ்க்கும் வந்து மேஜிக் கலையை வந்து நான் அதில் பண்ண ஆரம்பிச்சேன். நான் இதுலேருந்து என்ன பெனிஃபிட் கேட்டிங்கன்னா வந்து, பெருசாக சம்பாதிக்கலனாலும் அந்த டைம்ல அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து அவங்க வந்தாங்க. அவங்களோட என்ன சொல்ல அந்த இருக்க அந்த ஷார்ட் டைம்ல அவங்க சிரிக்க வச்சேன். அவங்க அந்த குட்டி பசங்க வந்து ஆன்லைன் கிளாஸ்லேயே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இந்த ஹோம்ஒர்க் பண்ண அது பண்ணுன்னு சொல்லி இருக்கும் போது அப்போ வந்து அவங்க சிரிக்க வச்சாங்க. சூப்பராக இருக்கு, எப்படி பண்றீங்க, இல்லைக்கு எனக்கும் ஆசையா இருக்கு. அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளுக்கும் வந்து அந்த டைம்ல வந்து அந்த ஒரு போரான லைஃப்ல அப்படியே போயிட்டு இருக்கும் போது நம்மளுக்கும் வந்து அந்த எனர்ஜி பூஸ்டிங்கா இருந்தது அந்த டைம்ல. ஸோ என்னால் பண்ண முடிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டியில நான் அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அவங்களை சிரிக்க வச்சிருக்கேன். நான் அவங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்கேன் மெயின்லி சொல்ல போனா. ஏன்னா அந்த குட்டி பசங்களுக்கு வந்து அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருப்பாங்க. அப்போ அந்த டைம்ல நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி சிரிக்க வச்சோமே, அவங்களோட கொஞ்சம் அந்த டைம்ல வந்து டெய்லியும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து நம்மளுக்கு அவங்கள வந்து அவங்க லைஃப்ல இருந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா ஆக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த வாய்ப்பு வந்தது. அந்த மேஜிக் இதை வந்து நான் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சேலஞ்சஸ் என்னோட மேஜிக் துறையில எப்படி இருந்ததுன்னு. இப்போ அடுத்தது வந்து நான் எப்படி சினிமா துறைக்கு போனேன்னு. சினிமா துறைக்கு வந்து ஒரு லேடியா போறது வந்து இந்த சொசைட்டில வந்து யாராவது என்னோட பொண்ணு சினிமால இருக்கேன் அப்படின்னு வந்து எங்க வீட்ல யாரா சொன்னா, இல்லை
பொதுவாகவே பேசும்போது ஏன் பொம்பளை பொண்ணெல்லாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு அமுச்சு விடுறீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே யாராக இருந்தாலும் அதான் கேட்பாங்க, பெரியவங்கலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பர்சன் கூட. பட் இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து ஒரு 25 இயர்ஸாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்திருக்காரு. ஸோ அவரால் பெருசாக வர முடியலனாலும் எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது. எனக்கு எப்படி அந்த ஆர்வம் இருந்ததுன்னா மேஜிக் துறையை தான் வந்து எனக்கு கூட்டிட்டு போச்சு. ஏன்னா வந்து ஒரு பொண்ணு வந்து மேஜிக் பண்ணும் போது அப்போ என்னடா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம சினிமாவில் யூட்டிலைஸ் பண்ணிக்குமேன்னு சொல்லிட்டு டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் பேசும்போது அப்படியே எனக்கு வந்து வாய்ப்பு தான். எனக்கு வந்து நான் ஸ்கூல் படிக்கும் போது 11th படிக்கும் போது எனக்கு ஒரு சினிமா வாய்ப்பு வந்திருந்தது. மிஸ்டர் ஜெயபிரகாஷ் சொல்லிட்டு பாரதிராஜாவோட அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அவர் வந்து எங்கள் அப்பா அம்மாவோட நெருக்கமான ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து அவர் என்னை பார்க்கும் போது சரி உங்கள் பொண்ணு ஏதாவது சின்ன ரோல் தரும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சது. அப்படியே நான் போனேன். அங்கே நிறைய எக்ஸ்ப்ளோஷர்ஸ் வந்தது, எனக்கு நிறைய கற்றுக்கிட்டேன். நான் கேமரா முன்னாடி நம்ம சாதாரணமாக பேச முடியாத ஒரு இடத்துல நின்று டயலாக் சொல்கிறது, மனப்பாடமாக சொல்கிறது, அந்த வே ஆஃப் ஸ்பீச், அந்த முக பாவனை எல்லாமே கரெக்டாக வரணும். நிறைய கற்றுக்கிட்டேன் அந்த ஸ்கூல் படிக்கும் போதே. ஐ ஹேட் தி எக்ஸ்ப்ளோஷர் ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி அஸ் வெல். ஸோ இதில் வந்து அங்கே போய் எனக்கு இந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட் வந்து எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்து அடுத்த ஒரு மூவியும் எனக்கு ஆஃபர் வந்தது. அதுலேயும் நான் பண்ண முடிஞ்சேன். பட் ஏன்னா பெருசாக அதில் ஆக்டிங் பண்ண முடியலாலும் ஐ வாஸ் பிஹைண்ட் திஸ் ஸ்க்ரீன் ஆஃப் இட். ஸோ அதுலேயும் நான் பண்ணியிருந்தேன். கௌரி சங்கர் மூவியில் வந்து இசையை வந்து இளையராஜா இசையில் வந்து அந்த மூவிக்கு வந்து உலகமேன்னு சொல்லிட்டு அந்த மூவிக்கு டப்பிங் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த மூவியோட ரிவ்யூஸும் ப்ரிவியூக்கு நான் பண்ணியிருக்கேன். நான் அதுலேருந்து அப்படியே வந்து மேலே நிறைய படம் வாய்ப்புகள் வந்தது. பட் என்னால் போக முடியாத காரணம் வந்து என்னென்னா எனக்கு எக்ஸாம் இருந்தது. நான் வந்து லா ஸ்டூடெண்ட்னால அந்த ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கனால என்னால் வந்து கரெக்டான டைமில் வந்து அந்த கால் ஷீட் என்னால் கொடுக்க முடியாதனால நிறைய வாய்ப்புகளும் நான் வந்து அது வேண்டான்னு சொல்லிட்டேன். நான் பிகாஸ் வேணும்ட்டே நான் வேணான்னு சொல்லலை, என்னோட எக்ஸாம்ஸ்லாம் அந்த டைமில் வந்ததுனால என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் டிவி சேனல்ஸ்லாம் எனக்கு வந்தது. மேஜிக் கலையும் பண்ணியிருக்கேன். நான் ஒவ்வொரு ஃபீல்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷர் மீடியா முன்னாடி எனக்கு எப்படி எப்படிலாம் வந்தது, எப்படி நின்று பேசணும். ஒரு மேஜிக் வந்து எடுத்தோடனே கேமரா முன்னாடி பண்ண முடியாது யாராலையுமே. ஏன்னா வந்து எந்த இடத்துல வந்து நம்மளுக்கு மெஜிஷியன்ஸ்க்கு வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா அவங்க ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து அவங்க வந்து அந்த மேஜிக் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அந்த டைம்ல வந்து கேமரா முன்னாடி பண்ணால் அப்போ நாங்கள் சீக்ரெட்டாக இப்போ கைக்குள்ளே வந்து நம்ம ஏதாவது ஒன்று மறைச்சி வச்சிருப்போம். அப்போ அந்த கேமராவில் எக்ஸ்ப்ளோர் ஆகிடுமே. அப்போ அந்த நேரத்தில் என்ன பண்ண அந்த ஒரு பயம்லாம் இருந்தது. அதெல்லாம் வந்து அது கற்றுக்கிட்டேன். நான் ஒவ்வொரு கேமரா முன்னாடி நின்று பேசும் போதோ இல்லை நான் வந்து மேஜிக் பண்ணும் போதும் அப்போ வந்து அது கற்றுக்கிட்டேன். நான் சொல்றேன் இந்த இடத்துல இப்படி மறைக்கலாம், இப்படி பேசுவோம், இந்த இடத்துல என்னென்னா நமக்கு நல்ல டெலிவரன்ஸ் இருக்கும், அப்படிலாம் வந்து பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இப்படி ஒவ்வொன்றா என்னோட மீடியா ஃபீல்டு வந்து எனக்கு ஒவ்வொரு எக்ஸ்ப்ளோஷர் கொண்டு போச்சு. ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் மீடியா பர்சன்ஸும் பார்த்தேன், அவங்ககிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் நான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னோட மேஜிக்லேருந்து நான் எப்படி வந்தேன்னா, நான் இதில் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இல்லைங்க. பட் ஒரு சில பேருக்கு நான் இந்த இடத்துல நன்றி சொல்ல விரும்புகிறேன். வந்து மோகன் சார், அதுக்கப்புறம் விக்னேஷ் பிரபுன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைங் மேன் ஆஃப் இந்தியா அவர். அதுக்கப்புறம் வந்து ராஜசுகர் சார், அதுக்கப்புறம் செல்வம் சார், அவர் இப்போ இறந்துட்டாரு. பட் இவங்க எல்லாருக்குமே நான் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்கிறேன். பிகாஸ் அந்த டைமில் வந்து ஃபைனான்ஷியலாக எங்ககிட்ட இல்லைனாலும் அவங்க வந்து நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. லெஸ் அண்ட் மைனஸ் எப்படி இருக்கணும், ஸ்டேஜில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நிறைய என்னை மேலும் அவங்க என்னை கொண்டு போய் வச்சுருக்காங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் என்னோட மீடியா வந்து நான் எப்படி வெளியில் வந்தேன், ஃபர்ஸ்ட் மீடியா அப்பியரன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, ஃபர்ஸ்ட் ஜெயா டிவியில் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. அதுவும் கோவிட் டைமில் தான் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அடுப்பாங்கரை டீன் கிச்சன் சொல்லிட்டு அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட மீடியா வந்து என்னோட மேஜிக் கலைத்துறையும் என்னோட எனக்கு குக்கிங் அவ்வளோவா இல்லைனாலும் அந்த எக்ஸ்ப்ளோரேஷனும் வந்து செஃப் தாமு சார் வந்து எனக்கு அவரோட சேர்ந்து இது பண்ணியிருந்தேன், குக் வித் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எனக்கு ரொம்ப வைரலாக இருந்தது. என்னோட பயோடேட்டாஸ் எடுத்து பார்க்கும்போது இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டாக பண்ணியிருக்கேன் நான். செஃப் தாமு சார் கூட என்னை ரொம்ப நல்லா பிளெஸ் பண்ணியிருந்தார் அந்த இடத்துல. அவருக்காக வந்து எப்போவுமே எனக்கு வந்து ஒரு ஹேபிட் இருக்குது சின்ன வயசுலேருந்து, கிஃப்ட்டு வந்து நானே பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. அது எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் ஹேண்ட் கிஃப்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெட்டராக இருந்தாலும் சரி. அப்படி தான் வந்து சாருக்கும் வந்து ஒரு தேங்க்ஸ் அப்ரிஷியேஷன் வந்து கொடுத்தேன் நான். அப்போ வந்து என்னோட வேஸ்ட் திங்ஸ்
ஃபோட்டோஸ் வச்சு ஒரு கார்ட்போர்டில் வந்து ஒரு டால் பண்ணி கொடுத்துருந்தேன் நான். அவருக்கு வந்து சீரியஸ்லி வார்த்தையே இல்லாத அளவுக்கு அவர் ரொம்ப அப்ரிசியேஷன் பண்ணி பிளஸ் பண்ணி, நான் பொண்ணை நல்லா வளர்த்துருக்கீங்க, அப்பா அம்மா கூப்பிட்டு அவர் பேசினார். அவ்வளோ பெரிய ஆள் பேசணும்னு அவசியம் இருந்ததில்லை, பட் அவர் வந்து எனக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு பிளஸ் பண்ணி இது பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு JRTV as plus Chef Damu for this opportunity. நெக்ஸ்ட் வந்து சின்ன வயசுலேருந்து மேரத்தான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதுலேயும் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன். அப்புறம் எனக்கு ஸ்கூல்லேயும் அவார்ட்ஸ் நிறைய வாங்கியிருக்கேன். அண்ட் பாஸ்கெட் பால் துறையிலையும் நான் மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து என்னோட டீம் மெம்பர்ஸ் சேர்ந்து அவார்ட்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் என்னோட பெரிய அவார்ட் என்னதுன்னு சொல்ல வேண்டியதுன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ்லாம் வந்து இது நிறைய இல்லை, சின்னது தான். பட் இருந்தாலும் வந்து நம்ம லைஃப்பில் திருப்பி பார்க்கும்போது இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நம்மளுக்கு பெருசாக இருக்கும், நம்மளோட யூனிக்னஸை வந்து வெளியில் காமிக்கும். அண்ட் என்னோட டீச்சர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து ஸ்கூல் டேஸ் படிக்கும் போது எல்லா சப்ஜெக்ட்டும் நான் நல்லா மார்க் எடுப்பேன், ஆனால் எனக்கு தமிழ் வந்ததே இல்லை. எனக்கு மேபி என்னோட கான்வென்ட்டில் படித்த எல்லாருக்குமே இந்த டிஃபிகல்ட்டிஸ் இருக்கான்னு தெரில. என்னோட டீச்சர்ஸ்க்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவங்களோட எஃபர்ட் நிறையவே போட்டிருக்காங்க இதில். ஒவ்வொரு டீச்சர்ஸும் LKGலேருந்து 12th வரைக்கும் என் ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து இதே புஷிங் மீ அவுட். என்னை பற்றி தெரிஞ்சோடனே எனக்காக அக்கறை எடுத்து ஒரு 2 நிமிஷம் வந்து இப்படி இருமா, இப்படி பண்ணுங்க, இது பண்ணால் நல்லாயிருக்கும். ஒவ்வொரு டீச்சர்ஸ் ஒவ்வொரு ப்ரொஃபஸர்ஸ் வந்து என்னோட பாசிட்டிவ் சைட் பார்க்குறாங்க. நிறைய பேர் நம்மளோட நெகட்டிவ் சைட் பார்த்துட்டு போகிறாங்க. நம்மளோட பாசிட்டிவ் சைட் பார்த்துட்டு போகும்போது அவங்க வந்து நம்மளுக்காக வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு சின்ன டைம் எடுத்து நம்மளுக்காக வந்து சொல்லும் போது அவங்க எல்லாருக்கும் சொல்லும் போது நம்ம இன்னும் மேலும் மேலும் வளர்றோம் நம்ம. ஸோ இந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். நான் இவ்வளோ நாள் எபிசோடில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் எப்படி வந்தேன் இந்த சினிமா துறை, இந்த மேஜிக் கலைத்துறைக்கு, அதுலேருந்து எவ்வளோ ஹர்டில்ஸ் வந்தேன், அதுக்கப்புறம் என்னோட ஸ்பேஸ் சயின்டிஸ்ட்லேருந்து நான் எப்படி வந்து லாயராக ஒரு மேஜிஸ்ட்ரேட் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னு வந்தேன். அதுக்கு அடுத்தது வந்து அதில் இருக்க ஹர்டில்ஸ், அதில் இருக்க டிஃபிகல்ட்டிஸ், அது மேலும் மேலும் நிறைய பார்த்தோம். அண்ட் இப்போ வந்து நான் என்ன வந்து சொல்லிக்க விரும்புகிறேன்னா வந்து எல்லாருக்குமே டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஒரு சில பேரால் படிக்க முடியாது, ஒரு சில பேரால் வந்து ஃபீஸ் கட்ட முடியாது, ஒரு சில பேர் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். இவங்களுக்கு வந்து பாருங்கள், இவங்களுக்கு வந்து இந்த பொருட்கள் இருக்குது, நம்ம கிட்ட அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லைஃப்பை வந்து கீழே மைனஸ் பண்ணிக்கிட்டே தான் நம்ம எப்போவுமே ஜென்ரலாக போயிட்டே இருப்போம். ஸோ அது வந்து வேண்டாம் அப்படின்னு நான் வந்து லைஃப்பில் ஒரு இடத்துல யோசிக்க ஆரம்பித்தேன். அவங்கக்கிட்ட இருக்கிற நம்மக்கிட்ட இல்லைன்னா நம்மக்கிட்ட வேற ஒன்று நல்ல விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாமலே நம்ம நிறைய பேர் போயிட்டு இருக்கோம். இல்லை வந்து ஒரு சின்ன ஸ்டோரி வந்து என்னோட லைஃப்ல எப்படி சேஞ்ச் ஆச்சுன்னா, ஃப்ராக் தவளைங்கெல்லாம் இருக்கும்ல, அது வந்து ஒரு நாள் ஹிமாலயன் மவுண்டன்ஸ் ஏற ஆரம்பிச்சுதான். அப்படி ஏற ஆரம்பிக்கும் போது எல்லாருமே கீழேருந்து ஒரு சில தவளைகளை வந்து போகாமல் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து 4-5 பேர் மேலே ஏறிட்டே இருந்தாங்களாம். அப்படி போயிட்டே இருக்கும் போது எல்லாரும் மேலே போகும், ஹிமாலயன்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட மேலே போக முடியாதுல்ல, ஆக்சிஜன் இருக்காது. நான் ஹியூமனை எடுத்துக்கல, பட் ஒரு தவளையை எடுத்து அந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கும் போது போயிட்டே இருக்கோமா அந்த தவளைங்கெல்லாம் கீழேருந்து உன்னால முடியாது, நீ கீழே வந்துரு, நீ செத்துருவ, உன்னால முடியாது அப்படிலாம் வந்து நிறைய கிரிட்டிசைஸ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்தான். ஏன் பார்ட்டிசிபேஷன் பண்ணிட்டு இருக்கவங்கள கூட ஒரு சில பேர் வந்து நீ வந்துரு, உன்னால முடியாது, நம்மளால முடியாது, நம்ம நின்றுவோம், அந்த ரேஸை முடிச்சிருவோம் அப்படிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்களாம். ஆனா ஒரு தவளை மட்டும் மேல போயிட்டே இருந்துதான். அது போக போக எல்லாரும் கீழே இருக்காது, கூட இருக்க நண்பர்களே அந்த பார்ட்டிசிபேட் பண்ணவங்களே வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ பண்ணாத, நீ வந்து மேலே போயிட்டு கீழே திருப்பி வரமாட்ட, அங்க போனீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மேல வந்து உனக்கு வந்து ஏதோ அடிபட்டுரும், நீ செத்துருவ அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. உன்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க, கீழே இருந்து நிறைய பேர் சொல்லிட்டே இருந்தாங்களாம். ஆனா அந்த தவளை கேட்காம போயிட்டே இருந்துதான். அது போயிட்டு ஜெயிச்சுட்டு திருப்பி கீழே வரும்போது கூட இருந்தவங்க மற்ற தவளைங்கெல்லாம் கேட்டுச்சான், ஏன் நீ வந்து நாங்க சொல்றது கேட்காம நீ பாட்டு போயிட்டே இருந்த, அது எப்படி உன்னால முடியும், நாங்க சொல்றது ஏன் கேட்கலன்னா, அதுல என்ன ட்விஸ்ட்னா அந்த தவளைக்கு காது கேட்காதான், அது பாட்டு போயிட்டே இருந்ததான். சுத்தி இருக்கவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுன்னு, உன்னால முடியல, நீ செத்துருவே, நீ ஜெயிக்க மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். அந்த தவளை காது கேட்காதனால அது பாட்டு போயிட்டே இருந்ததான். அதனாலதான் வந்து அது லைஃப்ல வந்து நம்ம வந்து அது வாழ்க்கையில எப்படி அப்ளிகேஷன் பண்ணிக்கணும்னா, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கணும், யார் எது சொல்றது கேட்டுக்கூடாது. ஆனா யார் எது சொல்றது கேட்காம போயிடக்கூடாதுன்னு இல்லை, நெகட்டிவ் எடுத்துக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். மற்றவங்க சொல்றதும் நம்ம கேட்டுக்கணும், நம்மளுக்கு எது அது அப்ளிகபிள் ஆகுதோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டு போகணும் தான் நான் சொல்றேன். இந்த இடத்துல நான் வந்து
ஸ்பேஸ் சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு லாயருக்கு எப்படி வந்தேன். அந்த கோவிட் டைம்ல வந்து நான் வந்து மனசு உடைஞ்சு போய் ரொம்ப கவலையோட இருந்தேன்னா இன்னைக்கு இந்த நிலைமை, இன்னைக்கு வந்து இந்த இடத்துல வந்து நான் உங்க முன்னாடி இப்படி வந்து நான் பேசியிருக்க மாட்டேன். அந்த இடத்துல நான் மாத்தி யோசிச்சதுனாலதான் நம்ம லைஃப்ல இருந்து நம்ம ஏதாவது பண்ணணும், நம்மளுக்கு அந்த கிடைச்ச வாழ்க்கையை நம்ம இஷ்டப்பட்ட வாழ்க்கை கிடைக்கலன்னா நம்ம கிடைச்ச வாழ்க்கையை ஏத்துட்டு போகணும் தான் நான் வந்து அந்த இடத்துல யோசிச்சதுனால தான் இன்னைக்கு நான் இந்த இடத்துல இப்படி இருக்கேன். ஸோ லா துறை வந்து நான் ஏன் எடுத்தேன்னா வந்து மேஜிஸ்ட்ரேட் ஏன் படிக்கணும், வந்து ஒரு லேடியா வந்து இன்னைக்கு வந்து ஜஸ்டிஸ் வந்து நிறைய இடத்துல எப்படி வேணாலும் கிடைக்கலாம். ஆனா நான் வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஸ், ஒரு நீதி கொடுக்கணும் அண்ட் பெண்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆண்களுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும், அதுவும் வந்து சின்ன குழந்தைங்களுக்கும் வந்து இந்த காலத்துல வந்து சேஃப்டி இல்லை. ஏன் பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் இங்க சேஃப்டி இல்லை தான். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு எப்படி சொல்ல ஒரு நல்ல கோலோட நான் வந்து என் லைஃப்ல நான் ரீச் ஆகி போயிட்டு இருக்கேன். நான் வச்ச ஒரு கோல் வேற, ஆனா இப்போ நான் இந்த இடத்துல இருக்கும் போது வேற ஒரு கோலோட தான் நான் லைஃப்ல போயிட்டு இருக்கேன். ஸோ கோல்னு ஒன்று இருக்கட்டும், ஆனா அது லைஃப் எப்படி போதோ அது பாட்டு அப்படி போக வேண்டியதுதான். ஸோ இந்த வாரம் முழுக்கும் நீங்க வந்து என்னோட எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க, என்னோட கரியர் எப்படி ஆரம்பிச்சேன் அண்ட் இந்த இடத்துல எப்படி இருக்கேன்னு, என்னோட ஹர்டில்ஸ்ல இருந்து என்னோட அச்சீவ்மெண்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஜியா டிவி. இறைவனுக்கும் நன்றி, என்னோட அப்பா அம்மாங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ.